ஒரு நபித்தோழர் இருந்தார் இந்த உலகத்தில், அல்கமா ரலியல்லாஹு என்கின்ற ஒரு நபித்தோழர். அவர் மரணிக்கின்ற சக்கராத்தில் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் நபித்தோழர்கள் நாம் ஓடி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு முன்னால் உங்கள் கரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சக்கராத்தில் இருக்கிறார்கள், மரணத்தின் கடைசி நிலைமையில் இருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் பக்கத்தில் இருந்து கொண்டு கலிமா சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் அல்கமா ரலியல்லாஹுக்கு கலிமாவின் நாவு வரவில்லை. யா ரசூலல்லாஹ், நபித்தோழராக அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர் அல்லவா, ஓடுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமாவை சொல்கிறார்கள். அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கலிமாவுடைய நாவு அவர்களுடைய அசையவில்லை. பெரிய இபாதத்தாளி, நபி அவர்கள் நேசித்த தோழர், நபி அவர்கள் பாசத்தால் பாசம் காட்டிய தோழர். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், இவர்களுடைய குடும்பத்தில் யாராவது இருக்கிறார்களா என்று தேடுங்கள். தேடப்பட்டது. அப்போதும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த தாய் வருகிறார்கள். நபித்தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு வயதான தாய் இருக்கிறார்கள், இவருடைய தாய். நபி அவர்கள் கேட்டார்கள், அந்த தாயிடத்தில் நான் வரவா அல்லது அவர்கள் வருவார்களா என்று கேட்டு வாருங்கள். அல்லாஹ் அக்பர். நபித்தோழர் கேட்டு வந்தார்கள். அந்த நபித்தோழன் அந்த தாய் நபி அவர்களிடத்தில் வந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், அவர்களுடைய தாயை பார்த்து, அல்கமா ரலியல்லாஹு பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? யா ரசூலல்லாஹ், என் அன்பு பிள்ளை இபாதத் செய்வதில் மிகவும் நேர்த்தியானவர், எந்த அமல்களிலும் குறைய வைத்தது கிடையாது. யா ரசூலல்லாஹ், ஒரே ஒரு நாள் என்னிடத்தில் வந்து அவருடைய மனைவியின் பேச்சை கேட்டு என்னை கடினமாக பேசிவிட்டார். மனைவியின் வார்த்தையை கேட்டு என் மனம் அப்படியே சுக்குநூறாக உடையும் அளவுக்கு பேசிவிட்டார் என் மகன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அங்கிருந்த சஹாபா தோழர்களை பார்த்து சொன்னார்கள், தோழர்களே, விரைகளை கொண்டு வாருங்கள், விரைகளை கொண்டு வாருங்கள். அந்த தாயை பார்த்து கேட்டார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் பிள்ளையை மன்னிக்க மாட்டீர்களா? அந்த தாய் சொன்னார்கள், அதை நினைத்தால் என் பிள்ளையை மன்னிப்பதற்கு என் மனம் யா ரசூலல்லாஹ் இடம் கொடுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி சொன்னாங்க சஹாபாக்கள் பார்த்து, தோழர்களே, விரைகளை கொண்டு வந்து எரியுங்கள். அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த விறகிலே எரியும் விறகிலே தூக்கி போடுங்கள். அவர் தாயே பார்க்கட்டும். ஆகிராவில் மறுமையில் அல்லாஹ் நரகத்தில் அல்கமா ரலியல்லாஹுவை இத்தனை அமல்கள் செய்த, இத்தனை இபாதத்துகள் செய்த அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் நரகத்தில் போடும் காட்சியை அவர் தாயே உலகத்தில் பார்க்கட்டும் என்றார்கள். அதை கேட்ட உடனே அந்த தாய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என் பிள்ளையை மன்னித்து விட்டு, அந்த நெருப்பு என் தாய் என் பிள்ளையை தின்று விடுமா? இல்லை யா ரசூலல்லாஹ், அந்த அளவுக்கு என் பிள்ளையை நான் மன்னிக்காமல் இருவதற்கு நான் இரக்க குணமற்ற தாய் அல்ல, என் பாசத்தால் சொல்கிறேன். யா ரசூலல்லாஹ், என் பிள்ளையை நான் மன்னித்து விட்டேன், என் அல்கமாவை மன்னித்து விட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னதும் அல்லாஹ்வுடைய தூதர் பக்கத்தில் இருந்து கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதும் அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். அவர்களுடைய இந்த உலகத்தில் இருந்து அவருடைய ரூஹை அந்த மலக்குகள் கலட்டி செல்கிறார்கள். அல்லாஹ் அக்பர்.